உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வார ராசி பலன்கள் வரிசையில மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் 12 ராசி நண்பர்களுக்கும் எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எப்பொழுதும் போல ஒரு முன்னோட்டமா வார்த்தைகள். கோல்சாரம் இது அவசியம் தாங்க. பிறப்பு ஜாதகம் நமக்கு என்ன நடக்கும் என்கிறத பிறப்பு முதல் இறுதி காலம் வரைக்கும் என்ன நடக்குங்கிறத தெளிவா சொல்லும். கோல்சாரம் அதுக்கு துணை புரியும். இது பொதுவான வார்த்தை. சரி, கோல்சார பலன்கள் யாருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நல்ல யோகமான ஒளிதான் ஜோதிடம். ஒளி நிறைந்த ஜாதகத்துல கோல்சாரம் வேலை செய்யும், நம்ம உணர மாட்டோம். அப்ப கோல்சாரம்ங்கிறது கஷ்டப்படுற ஜாதகத்துல, அன்றாடம் பிழைக்கக்கூடிய ஜாதகத்துல கோல்சாரம் தாங்க படி போடுது. இப்ப கோல்சாரத்துக்கு போகுங்க. மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஏப்ரல் 5 வரைக்கும் உள்ள பலன்களை பார்ப்போங்க. இதை பார்த்தீங்கன்னா 30-31க்கு ஒரு கிரக நிலைகளும், ஏப்ரல் 1லிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு கிரக நிலைகளும், ஏப்ரல் 4லிருந்து 5 வரைக்கும் கிரக நிலைகளையும் வச்சு நம்ம பார்க்கணுங்க. இப்ப மேசராசி அன்பர்களுக்கு பார்ப்போம்ங்க. மேசராசி அன்பர்களுக்கு சந்திரன் இப்ப எல்லாருக்குமே ஒளி நிலைகள் இருக்கு. நல்ல வெளிச்சத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காருங்க. அப்ப மேசத்துக்கு 5ஆம் இடத்துல 30ஆம் தேதியும் 36ஆம் தேதியும் சந்திரன் இருப்பார். அதிர்ஷ்டம் செயல்படும். வயசுக்கு தக்கன அதிர்ஷ்டம் செயல்படும். நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் இருக்கும். தெய்வ அனுக்கிரகங்கள் கிடைக்கும். தெய்வ காரியங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம்ங்க. அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் பிறகுதுல அதுல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல ஒரு ஒளி வருது. சந்திரன் ஒளியா இருக்காருங்க. அமாவாசை நோக்கி போகல, அமாவாசையிலிருந்து விடுபட்டு ஒளியா வந்துட்டு இருக்காரு. அப்போ 6ஆம் இடம் இதுவரை வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு போக எண்ணங்கள் வரும். ஜாதகப்படி நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும் பொழுது உங்க ஜாதக பலத்தையே நான் சொல்றேன்னா அதை வச்சுதான் இது ஜாதக பலன்கள் தான் ஒரு அஸ்திவாரம். கோல்சாரம் அதை வச்சு சொல்லணும். வெறும் கோல்சாரம் மட்டும் நம்ம பார்த்தோம்னா பலன் வராது. அப்போ 6ஆம் இடம் தாய்மானோட அனுகூலம். சிறு வேலைக்கு போறாங்க பாருங்க, சின்ன வேலைக்கு போறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு மாற்றம். வேலைக்கு இதுவரை போகலையா, அது ஒரு சில நாட்களில் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்லா இருக்கும். வார இறுதி அதாவது 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு ஒளிச்சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போகக்கூடிய ஒளிச்சந்திரன் 7ஆம் இடத்துக்கு வராது. ஒற்றுமை நீங்கும். நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. ஏற்கனவே மேச ராசியில சுக்கிரன் இருக்காரு. அப்ப நல்ல பலம் பெறுவீங்க. இப்ப இதுக்கு பலன் எப்படின்னா, உங்களோட ஜாதக அமைப்பு படி மேச ராசிக்கு எத்தனை லக்னம் இருக்கும்? 12 லக்னம் இருக்கும். அப்போ உங்க ஜாதக தசா புக்தி அந்தரப்படி பலவீனமாக இருந்தீங்கன்னா, ஏன்னா பல கோடி மக்கள்ல எல்லாமே நடக்கும். உங்களுடைய ஆரோக்கிய குறைவு அந்த 4-5ல நீங்கும். நிச்சயம் உணர்ந்து பாருங்க. எல்லாருமே பாக்குறீங்க, உலகம் முழுக்கும் பாக்குறீங்க. மேச ராசிக்காரவங்க என்ன லக்கணமா இருக்கும் கூட இருக்கட்டும், நான் சொல்ற படம் நடக்காதான் பாருங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா ராசியை பார்ப்பார். ஏற்கனவே சுக்கிரன் இருக்காரு. ஃப்ரெஷ் ஆவீங்க எல்லா விஷயத்திலும். வாழ்க்கை துறையில உங்க தசாபத்தி அந்த அமைப்பு படி கருத்து வேற்றுமைகள் தான் நீங்கும். இவ்வளவுதாங்க. நச்சுன்னு தான் பலன். மேச ராசிக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம் அற்புதமான பலன். ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் 30-31ஆம் தேதி 4ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு. ஒளி நிலையிலங்க. 4ஆம் இடம் என்ன? கல்வி, தன் சுகம், தாயார், வீடு, வாகனம். இது பூரா ஒரே நாளில் வீடு உட்காந்துருமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்ப என்ன கிரக நிலை கேட்டது? கோல்சாரம் அவசியம். ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட தசாபுத்தி அந்தரங்கள் செயல்படுத்தினாலும் கோல்சாரம் அதுல கனெக்ட் ஆகணும். அப்பதான் அந்த சம்பவம் நடக்கும். இப்ப 4ஆம் இடத்துல வரும் பொழுது வயசுக்கு தக்கன பலன். கல்வியில உங்க ஜாதகம் எப்படி மந்தமா இருக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கா, அது நல்லபடியா இருக்கும். அப்சர்வேஷன் பவர் இருக்கும். கற்றுக்கொள்ளும் கல்வியில நல்ல பலன். தாயாருக்கு உங்க தசாபுத்தி படி பலவீனமான அமைப்பு தான் நீங்கும். தாயாரை வைத்து ஏதாவது ஒரு காரியம் நமக்கு ஆகணும்னா ஆகும். தாயாரோட உறவு மேம்படும். வீடு வாகன ரிப்பேர்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். அப்படியே போட்டிருப்போம் எப்படா செய்யணும்னா அதுக்கு இந்த நேரம் அந்த எண்ணங்கள் வரும். இப்படிதான் நம்ம சொல்லணும். வீடு கட்டலாம்ங்கிற எண்ணங்கள் உதிக்கும். தசாபுத்தியில் நடக்குதுங்க. அப்புறம் உங்க ஜாதகம் அந்த எண்ணங்கள் வரும். குறிப்பாக சந்திரன் மூலமாக தான் நமக்கு எண்ணங்கள் வரும். சந்திரன் ஒளியா இருக்காரு. 4ஆம் இடம் இவ்வளவுதானே. அடுத்து ஏப்ரல் 1லிருந்து 3ஆம் தேதி வரை 5ஆம் இடத்துல வராரு. அதிர்ஷ்டம் செயல்படும். குழந்தைகள் நமக்கு நேசமா இருப்பாங்க. உங்க அடிப்படை ஜாதகத்துல குழந்தைகள் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குன்னா அவங்க கொஞ்சம் அனுகூலமா வருவாங்க. அவங்களால சில காரியங்களை சாதிக்கலாம். குலதெய்வம் அருள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப நாளா நீங்க செய்யாம இருந்தீங்களா, இப்ப செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். ஒரே நாள்ல பூசணிக்க காய்ச்சல்னு சொல்ல வரல, அந்த விஷயங்களை நான் சொல்றேன். அடுத்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் இடம் வேலை. இது வரைக்கும் வேலை இல்லையா, தாய்மாமன் அனுசரணை இல்லையா, தொழில் வேலை எல்லாமே 6ஆம் இடம் காட்டும், 10ஆம் இடம் காட்டும். வேலை
தொழில் எல்லாமே சிறக்கும். அந்த எண்ணங்கள் உருவாகும். எதுவுமே செய்ய வேணாம் அப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் கூட அந்த வேலைக்கு போகிற எண்ணங்கள் உருவாகும். ஒரே நாளில் எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே செயல்படுறீங்களா, உங்க தசாபுத்தி அமைப்புப்படி சக்சஸ் ஆகும். வேலையில் போய் ஜாயின் அடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் 3 ஸ்தானங்கள்லையும் ஒளிச்சந்திரன் வராருங்க. உங்க ஜாதகத்துடைய தசாபுக்தி அந்தர அமைப்புக்கு ஏற்ப இந்த கோல்சாரம் செயல்படும். ரிஷபராசிக்கு ஒன்றும் குறை இல்லைங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்ச் 30, 31ஆம் தேதியில முயற்சி ஸ்தானம் எனக்கூடிய 3ஆம் இடத்துக்கு சந்திரன் ஒளிநிலையா வராருங்க. பௌர்ணமி நோக்கி வராரு. சந்திரனுடைய ஒளிநிலை தான் முக்கியம். சந்திரன் ஒளிக்கிரகம்னு பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அமாவாசைன்னா இருள், சனி மாதிரி நிரந்தரம் இல்லாத சனின்னு சொல்றாங்க. ஏன்னா வளர்பிற தேவரையா இருக்காருல்ல அந்த அமைப்புல. இப்ப ஒளிச்சந்திரனா வராரு 3ஆம் இடத்துல. முயற்சி செய்யும், சகோதரருடைய இணக்கங்கள் வரும். அவங்க ஜாதக அமைப்பு பார்த்துக்குங்க. அணிகலன்கள் போடக்கூடிய வாய்ப்பு, அடகுல இருக்கா, திருப்பி எண்ணங்கள் வரும். எண்ணங்கள் செயல்கள், எண்ணங்கள் செயல் அப்படி வைக்கணும். எண்ணம் வரும், இல்லைன்னா செயல் நடந்துடும். இல்லற அமைப்பு 3ஆம் இடம், சரியா? அதன்படி அமைப்பு வரும். நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஒரு செயலை செய்யறதுக்கு உறுதியான மனசு வரும். அந்த எண்ணங்கள் அப்போ உங்களுக்கு உருவாகும் உங்க ஜாதக அமைப்புப்படி. இது அடிப்படையில எல்லா கிரகமும் நல்லா இருந்து அவருக்கு நின்று பேசக்கூடிய நேரம் இல்லாமல் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற படம் எல்லாம் தெரிச்சு ஓடும். நோ யூஸ். அதையும் நான் சொல்றேன். அப்ப அந்த ஒளி, அதாவது நம்ம இந்த கோச்சாரம் தேவை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க. மிதுன ராசி 3ஆம் இடம் ஜெயிக்கும். முயற்சியில் வெற்றி பெறும். அவ்வளவுதான். ஏப்ரல் 1 to 3 4ஆம் இடம் வருது. 4ஆம் இடம் கல்வி, தாயார், தன் சுகம், வீடு, வாகனம், இது போறாங்க. அந்த அமைப்பு பூரா நடக்கக்கூடிய உங்க ஜாதகப்படி நடந்து முடிஞ்சு சக்சஸ் ஆகலாம். 4ஆம் வீடு வழியாக, 4ஆம் இடம் வழியாக. என்ன வீடு அமையக்கூடிய கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நின்று போயிருக்கா, அது திருப்ப கட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகலாம். வீட்டில் லோன் இருக்கு பாருங்க, அது நம்ம வாங்கி செய்யணுங்கிற இது வரைக்கும் தடையா இருந்தால் நடக்கலாம். வாகனத்தை பழுது பார்க்கலாம். வாகன சுகம் கிடைக்கும். அன்னைக்கு நிச்சயம் நீங்க வாகனம் இல்லாட்ட கூட ஒருத்தருடைய வாகனத்தில் ஏறி போவீங்க. அது கிரக நிலைகள் தான். அதுங்க சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். கடைசியா பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 5 வாரத்துல இறுதி நாளில் 5ஆம் இடம் வராரு. 5ஆம் இடம் புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம்ங்கிறது எப்படின்னா, இதுல நான் சொல்லி ஆகணும். புத்திர பாக்கியம் உங்க ஜாதகத்துல தடைகள் இருந்து ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த நினைப்பு வரும். நம்மள ஆழ்நிலையை சொல்ற மாதிரி அப்படி வரும். குழந்தைகளை முன்னேற்றணும் அப்படியே இருக்காங்க, எதுவுமே யூஸ் ஆகும், அவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளுக்கு நல்ல அமைப்புகள் உருவாகும். இவ்வளவுதான் ஆரம்பம். அந்த நினைப்புகள், செயல்பாடு இப்படி பிரிச்சுக்கிடலாம். அப்ப 5ஆம் இடம் குலதெய்வ வழிபாடு. கோயிலுக்கு போகணும், போகலையே அப்படின்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு நடக்கும். இப்ப ஜூன் மாதம் 2ஆம் இடத்துக்கு அற்புதமா வைகாசி ஜூன் 2 வருது. உறுதியா நடக்கும். குடும்பம் செழிப்பா இருக்கும். சத்தான ஜாதகத்தை இல்லாதவங்களுக்கு கூட, யோகம் இல்லாத மிதுன ராசி என்பவர்களுக்கு கூட 1 வருஷ காலம் பிரமாதமா இருக்கும். 2026 ஜூன்ல இருந்து 27 ஜூன் வரைக்கும் மிதுன ராசிக்கு 3, 4, 5ஆம் இடங்கள்ல ஒளிநிலையாக வராரு. நல்ல அமைப்பாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு 8ல ராகு இருக்காரு. நான் சொல்லிட்டேன். ஆரோக்கியம், அதாவது அஷ்டம சனியில சனி 8ல இருக்கும்போது பாடாத பாட்டு படுத்தீங்க. அவங்க தசாபுத்திப்படி இப்ப சிங்கத்துல தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையா அந்த 8ஆம் இடத்துக்கு ராகுங்கிற இருள் வந்திருக்கு. புதன் அங்க இருக்கு, செவ்வாய் அங்க இருக்கு. குரு பார்வைப்படும் பொழுது குருவுடைய வலிமை அந்த உச்சமா, மிதுன வீடு உச்சம்னு சொல்லப்பட்டிருந்தால் இந்த நிலையில அந்த உச்ச கூட அங்க பார்ப்பாரு. அது அங்க உச்சம் இல்லையே, கடகத்திலான உச்சம். அப்ப மழை பெய்தும் தூவான விட கதையாக ஆரோக்கிய கேடுகள் கடகத்துக்கு இருந்தே ஆகும். உங்கள் ஜாதகத்துல அந்த ஆரோக்கிய ஸ்தானம் கெட்டு தசாபத்தி நடந்தா இதெல்லாம் மறுக்கவே முடியாது. நீங்க பாருங்க. அப்ப கடகராசிக்கு 2ஆம் இடத்துல ஒளியாக சந்திரன் வராரு. இது வரைக்கும் வருமானம் இல்லை. வருமானம் போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அப்பா திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, வேலைக்காவது போகணுங்கிற இளைஞர்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும். என்ன வழியாத்தான் கிரக செயல்பாடுகள். அதுபோக திருமண வயதானவர்களுக்கு, தோஷம் உள்ளவர்களுக்கு ஒரு ஜாதகத்தை எடுக்கணுமே, இது வரைக்கும் ஒண்ணுமே அமையல, எடுக்கணுங்கிற எண்ணங்கள் உருவாகும். எடுத்திருந்தா சக்சஸ் ஆகும், முடிப்பீங்க. உங்க தசாபுத்தி அமைப்பு படி திரும்ப திரும்ப அதை சொல்றேன். அதனால அமைப்புப்படி அந்த 2ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் இருக்கும்போது அன்னைக்கு பிக்ஸ் பண்ணுவீங்க. நிச்சயம் பண்றாங்கல்ல, இவங்களுக்கு இன்னாருக்கு இன்னார் நடக்கும். கொடுத்த பணம் வரும். வருமானத்தை பெருக்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும். குடும்பத்துல சுபிச்சம். அவ்வளவுதாங்க. ஒளியும், அதாவது கிரக ஒளி நல்லபடியா இருக்கணும். பாவங்கள் கற்றுக்க கூடாது. கடகடன் வாழ்க்கை ஓடும். எல்லாருக்கும் இருக்கா? இல்லை. அதனாலதானே கோச்சாரம் சொல்றோம். கோச்சாரம்
தடுமாறுறவங்களுக்கு, சாலை ஓரத்தை வியாபாரம் பண்றீங்களா, அன்னைக்கு நல்லா இருக்கும், அன்னைக்கு வருமானம் வரும். சாலை ஓரத்தை வியாபாரம் பண்றவங்க ஒரு திடீர்னு ஒரு வாரத்துக்கு உண்டானதை உடைநிலை கொடுத்துட்டு போயிரும்ல, அந்த அமைப்பு இதுல வரும். 2ஆம் இடம். அப்புறம் ஏப்ரல் 1 to 3ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல நம்பிக்கை உருவாகும். சகோதரர்கிட்ட உதவி கேட்டதெல்லாம் கிடைக்கும். தாம்பத்தியம் நடக்கும். இதெல்லாம் விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நகை நட்டுக்கள் வெளியில இருக்கு, லாக்கர்ல இருக்கு, வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து போட்டு பார்க்கணும் எண்ணங்கள் உருவாகும். முயற்சி பலிக்கும். அடுத்து வார கடைசி 4-5 தேதிகளில் 4ஆம் இடம் வரும். தாயார், வீடு, வாகனம், படிப்பு, வயசுக்கு தக்கன அது போல செழிக்கும். தாயாரோட உதவி கேட்டிருக்கீங்களா, தாயார் சொத்துக்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும், எல்லாருக்கும் தாயார் தந்தையிட்ட சொத்தை எல்லாம் அன்னாடம் பிழைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தாய் தந்தையும் ஜாதகருமே கஷ்டப்படுறாரு. எல்லாருமே கடகராசி. தாயார் சொத்து எங்கிட்டு இருந்து வரும்? இதெல்லாம் சொல்லித்தானே கோல்சாரம் உண்டுங்கிறேன். இதையெல்லாம் பார்க்காம கோல்சாரம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய ஜோதிடர்கள். கடகராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம் ஒரு அற்புதமான காலம். இன்னொன்னு சொல்றேன், கோல்சாரம் பலவீனமான ஜாதகத்துல ராசியில உட்கார போறாரு. ஜூன் மாதத்துல இருந்து ஜென்மக்கு ஒரு சிறைவாசம்னு எழுதி வச்சிருக்காங்க நூல். அதெல்லாம் கிடையாதுங்க. ராசி பலப்படுதுங்க. ராசி நீங்க எதுனாலும் செஞ்சுக்கலாம், பாசிட்டிவ் தான் கடகராசிக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது. எது கடுமை இருக்கு முதல்ல சொல்லணும்ல. அஷ்டமச்சனி நடக்குது, வேதை இருக்கு. ராகு முழு இருட்டா இருந்தா தான் வேதை செயல்படும். கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுன்னா வேதை பலம் இழக்கும். அஷ்டமச்சனியில் எல்லாருமே துன்பப்படுறாங்களா? 8ஆம் இடத்துல இருந்தா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப வீட்டு வருமானம் சுண்டலாம், ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், பேசி பிழைக்கிறவர்களுக்கு தடை வரலாம். சனியோட அமைப்பு எல்லாருக்கும் கிடையாது. தசாபுத்தி அந்தரப்படிதான், ஒளிதான் ஜோதிடம். அப்ப அஷ்டமச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏப்ரல் 30, 31, 2 தேதியில ராசியில் சந்திர வர ஒளிச்சந்திரன் நல்ல அனுபவங்கள். நீங்க பலம் பாவீங்க. அஷ்டமச்சனி நடக்கும்போது ராசியும் பார்க்கணும்ல. ராசிநாதன் சூரியன் பங்குனி மாசம் 1 தேதி வரைக்கும் ராகிட்ட மாட்டியிருந்தாரு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த கொஞ்ச நாளா ஆரோக்கிய குறை அதிகரிச்சிருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி பலவீனமானவங்களுக்கு அந்த தசாபுத்தி ஆரோக்கிய குறைவு சம்பந்தமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டும். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடுமை இப்ப கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இப்ப சிம்ம ராசிக்கு ராசியில உட்காராரு. தற்காலிக நிவாரணம், வெளிச்சம், நல்ல அனுபவங்கள், நல்ல தூக்கம், இப்படிலாம் இருக்குங்க. அடுத்து ஏப்ரல் 1 to 3ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு வராருங்க. சனியும் பார்க்குறாரு. வருமான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். தடையோட வருமானம். சனி இங்க இருந்து பார்க்கும்போது பாவத்துவம் சுகத்துவம். ஆனாலும் நீங்க முயற்சி செய்வீங்க. ஏன்னா உச்ச சூழல சூரியன் போயிட்டு ராகிட்ட எடுத்து தப்பிச்சு உச்ச சூரியன்ட்ட ராசி அதிபதியுமே அப்படி 2ஆம் இடத்தை கனெக்ட் பண்ற அளவுல இருக்கும். அப்ப 2ஆம் இடம் வருமான சிந்தனை. இதுவரைக்கும் வருமானம் இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானமும், புதிய வருமானம் போகணும், அப்பதான் பிழைக்க முடியும் எண்ணங்களும் உங்களுக்கு உருவாகும். அடுத்த 3ஆம் இடம் கான்பிடன்ஸ். ராசிநாதனை பார்த்தா அடி வாங்கி ராகோட்டை மாட்டிட்டு மேலே போயிருக்காரு. ராசியை பார்த்தாலுமே ராகோட மாட்டியிருந்தாரு. குறுபார்வை இருக்கு, சுபத்துவ பாவத்தை கலந்துருக்கு. 8ஆம் இடத்துல ஆரோக்கிய கேடை கொடுக்கும்போது லக்னா ராசியாதிபதியும் பலவீனம் போது ஆரோக்கியம் கூடும்ல, ஆரோக்கிய குறைவு கூடும்ல. அதைத்தான் உங்கள்கிட்ட இப்ப சொன்னேன். சமீப காலமாக சிம்ம ராசிக்காரங்க அபூர்வ தசாபுத்திக்கு தக்கான துன்பப்படுறீங்க. இதுல யாரும் மறக்க முடியாது. அதே நேரத்துல சிம்ம ராசியில வீட்டுல பணம், பேங்க்ல பணம், பையில பணம், வீடு நிறைய செல்வங்கள், சுபிச்சங்கள் இருக்கிற ஜாதக அவங்க என்கிட்ட கேட்காதீங்க, உங்களுக்கு நடக்காது. பலவீனமானவங்களுக்கு தான் இதை நான் பேசுறேன். கொலைச்சாரமே பலவீனமானவங்களுக்கு தான்ன்றத அடிக்கடி சொல்றேன். இந்த அமைப்பு தாங்க. இப்போ 3ஆம் இடம் நம்பிக்கை எல்லாம் வரும். நகை நட்டு போடக்கூடிய அமைப்பு வரும். தசாபுத்தி பணங்கள் நிறைய கட்டி போட்டிருப்பீங்க. நகை வாங்கி பார்த்தால் என்ன, எதுக்கு நம்ம இப்போ நகை வாங்கினா ரேட்டு ஏறுது, நல்லபடிய வேலை சென்றிருக்குல்ல, நகையில காசை போடுறோம் அப்படிங்கிறது பொதுவான கணக்கு. இப்போ ஏர்மமாக தான் இருக்கு. அதனால அந்த எண்ணங்கள் உருவாகும். சகோதரருடைய பாசங்கள் இருக்கும், சகோதரருடைய நன்மைகள் இருக்குங்க. இப்ப சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு ஜூன்ல இருந்து வருவாரு. நல்ல தூக்கம் கிடைக்கும். அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகுதுன்னு அர்த்தங்க. சிறப்பா இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு வார ஆரம்பத்துல, அதாவது மார்ச் 30, 31 தேதிகள்ல 12ஆம் இடத்துல வராருங்க. சுப செலவு, தூர பயணம், சிறு தூர பயணம், ஒருத்தர் பாக்கி வசூல் பண்ணணும். தூர பயணம் பிரயோஜனமா இருக்கும். அப்ப எது ஒரு திருமணத்துக்கு பேச்சு கேட்கலாம், எல்லாமே நடக்கும். வசூல் பண்ண போகலாம், குசலம் விசாரிக்க போகலாம், அதாவது யாருக்காவது உறவினர்களை பத்தி எப்படி இருக்கீங்க பார்க்க போகலாம். இப்படி விஷயம் வருமானத்துக்கு இருக்கலாம். இந்த அமைப்பு பூரா 12ஆம் இடம். நல்ல தூக்கம் இருக்கும். ஒளிச்சந்திரங்க, ஒளிச்சந்திரன் இப்ப 12ஆம் இடம் செழிக்கும். அயன தாம்பத்தியம் இணைக்கும். இப்படிதான் சொல்லிடலாம். சுபபிரயம், சுப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சி செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்க தசாபுத்தி அமைப்பு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்? தசாபுத்தி அந்தரங்கள் அதோட நான் பயணப்படுறேன்னு அர்த்தம். சும்மா கண்ணை மூடிக்கிட்டு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் 30, 31 ஒரு வளகாப்பு சீமதம் நடத்தின்னு சொன்னா ஜோசியமும் கிடையாது, நான் ஜோசியமும் கிடையாது. சரியா? 12ஆம் இடம். அப்புறம் ஏப்ரல் 1, 2, 3 இந்த தேதிகள்ல ராசியில சந்திரன் வராருங்க.
கண்டக சனி தான், இல்லைன்னு சொல்லலை. சனி முழு பாவகிரகம், உங்களை மந்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. உங்க தசாபுத்தி அமைப்புப்படி எதுல மந்தப்படுத்துறாருங்கிறது உங்க ஜாதகத்துடைய தசாபுக்தி. எல்லா கோடீஸ்வரர் கன்னிராசியில் கிடையாது. ராசி ஏற்கனவே பலமா இருக்கிறவங்களுக்கு சனி சரிபார்வை தெரிச்சு ஓடிடும், ஆக்டிவேஷன் ஆகாது. பலவீனமானவங்களுக்கு அந்த கோல்சாரம் சொல்றேன்னா, பலவீனமானவங்களையும் ராசியை பார்க்கும்போது அவர் வருமானத்தை தேடி போற தடை பண்ணுதா, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது தடை பண்ணுதா, அவரு தேக ஆரோக்கியம் சரியில்லையாங்கிறதுலாம் இருக்கு சனி பார்க்கும்போது. அதனாலதான் உங்க ஜாதகத்தை பார்க்கணும் சொல்றேன். உங்க ஜாதகத்தில் உள்ள திசாபுத்தி அந்தரத்துக்கு தக்கனதானே அந்த பலவீனம் நடக்கும். அது கட்டுக்குள்ள இருக்கும். கண்டக சனி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும். அந்த 2ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் பௌர்ணமி இன்னைக்கு வர்றாரா, அற்புதமான ஜோதிடம். அதுக்கடுத்து வார கடைசியில் 2ஆம் இடம் வருமாறு வருமான சிந்தனை, கொடுத்த பாக்கி வசூலாகணும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுல நான் பலன் சொல்றதுல மாணவர்கள், வேலைக்கு செல்றவங்க, அரசு வேலை பார்ப்பவங்க, வாக்காளர் பிழைப்பவர்கள், கடை வச்சுக்கவங்க, பெரிய மால் வச்சுக்கவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். தசாபுத்தம் இல்லைன்னு சொல்ல வரல. விவசாயம் இந்த மாதிரி அமைப்புகள்ல உள்ளவங்களுக்கு பூரா தான் இந்த பலன். அவ்வளவு தசாபுத்தி படி 2ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வர்றாரு. பிளாட்ஃபார்ம் வியாபாரத்தை எடுத்துக்கிடுவோம். வண்டி தள்ளு வண்டியில் விற்கிறவங்களும் எடுத்துக்கிடுவோம். அந்த ஏப்ரல் கடைசி 4, 5ஆம் தேதி வாரம் பூரா நல்லா நடக்காட்டா கூட அன்னைக்கு அந்த காசு எடுத்துடலாம். கண்டிப்பான முறையில் கன்னிராசிக்கு 12 ஜென்ம ராசி 2ஆம் இடம். இதன் வழியாக சுபத்துவ சந்திரன் அற்புதமாக வேலை செய்யும். சரி, கன்னிராசிக்கு 11ஆம் இடத்துக்கு ஜூன் மாதம் குரு வந்து ஒருவர் சகாலம் இருப்பாரு. லாபங்கள் சரியில்லாதவங்க கூட எல்லாமே லாபம், மனைவி லாபம், மக்கள் லாபம், எல்லாம் லாபம், தொழில் லாபம், மூத்த சகோதர உதவிகள் எல்லாமே ஒருவர் சகாலம். உங்க தசாபுத்தி அந்தரப்படி வாழ்க்கைக்கு வழிகாட்டி தான் ஜோதிடம். அற்புதமா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத இதில் சொல்றேங்க. கன்னிக்கு நல்ல பலன் தான். துலாம் ராசி அன்பர்களுக்கு வார ஆரம்பத்தில், அதாவது மார்ச் 30, 31 தேதிகளில் லாபஸ்தானம் எனக்கூடிய 11ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வருதுங்க. சிறு வியாபாரம் பண்றவங்க, குறு வியாபாரம் பண்றவங்க, உங்க தசாபுத்தி இப்படி சரியில்லாமல் இருக்கிற வாரம் போற நல்லா இல்லை அப்படிங்கிற அமைப்புல இந்த 2 நாளும் அந்த ஒளி தான் சொல்லிடுங்க. அந்த எந்த இடத்துல வந்து ஒளி அடிக்குதோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். மூத்த சகோதரருடைய ஆதரவு, உங்க ஜாதகத்துல மூத்த சகோதரர் இருக்கணும். அப்பதான் அந்த இந்த நேரத்துல சகோதரர் இல்லாதவங்க வந்து எங்களுக்கு அண்ணனே இல்லையே உடனே ஜோசியம் தப்பு சொல்லக்கூடாது. உங்களுக்கு இருக்கணும். அதுக்குதான் இப்படிதான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லித்தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். மூத்த சகோதரர் இருக்கணும், அவங்களுக்கு அது வரும். ஏற்கனவே லாபம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த லாபம் வந்து பெருசா ஒன்று அள்ளி கொடுக்க போற தேவையும் இல்லை. லாபஸ்தானம் கெட்டு வருமானங்கள் இன்னைக்கு போனாதான் வருமானம் வீட்டில் அடுப்பறியுங்கிற நிலையில உள்ளவங்க துளாராசிக்கு 2 நாள் நல்லா இருக்கும். இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லை. அடுத்து ஏப்ரல் 1 to 3ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசிக்கு 11ல இருந்து 12க்கு வர்றாரு. சுப செலவுகள் 12ஆம் இடத்துல மனம் தடுமாறும். அது ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க செம்மப்படுத்திக்கிறணும். சுப விரயங்கள் கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய ஜாதகத்துக்கு அமைப்புப்படி ஒரு 4 பேருக்கு விருந்து வச்சாலும் சுப விரயம் தான். பெரிய மகால் பிடிச்சி 400 பேருக்கு வச்சாலும், 4000 பேருக்கு ஒரு விருந்துகளை போட்டாலும் சுப விரயம் தான். பிள்ளைக்கு கோயில கொண்டு போய் சின்ன சிம்பிளா காது ஊத்துனாலும் சுப விரயம் தான். அவங்க ஜாதகத்துக்கு பிடிங்க. சரி, சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். இது வரைக்கும் வீட்டுல ஒரு செயலும் செய்ய மாட்டாரு, ஒரு நல்லது கெட்டது ஒரு ஏதாவது ஒரு செலவினை செய்யணும்னு நினைக்க மாட்டாரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுக்கார அம்மாக்கள் கூட சொல்றேன். கண்டிப்பா அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அடுத்து வார இறுதியில ராசியில சந்திரன் வருவாரு. துலாம் ராசிக்கு 10 கூடியவர் சந்திரன். தொழிற்சங்கர எண்ணங்கள் உருவாகும். ஏற்கனவே அசம்பந்தமாக இருக்கு. அசம்பந்தம் யாரையும் குறை சொல்லல, கிரக நிலைகள் தான் எல்லாமே. நம்மளை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் கிரகங்கள் தாங்க. நம்ம வந்து வெறும் பொம்மை தான், நூலாட்ட பொம்மைகள். இந்த அமைப்புல ராசியில சந்திரன் வரும்போது ஒரு ஒளி வருது. 10ஆம் அதிபதி ஆகிறாரு. தொழில் சிந்தனை இருக்கும், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. வீட்டுக்காரவங்க ஆணா இருந்தா பெண்ணும், பெண்ணா இருந்தா ஆணும் ஃப்ரெஷ் ஆவாங்க. நம்ம அன்றாடம் சந்திக்கிறவங்களும் 7ஆம் இடம் தாங்க. அன்றாடம் முழிச்சு எந்திரிக்கிறோம் பாருங்களேன், எல்லாமே 7ஆம் இடம். என்னால வினோதமா சொல்ற நினைக்க வேணாம். 7ஆம் இடம் மனைவி, பங்குதாரர், நண்பர்கள் தான். மற்றவங்க எல்லாருமே நமக்கு எதிர்படுற ஒவ்வொருமே நடந்து போறோம், எதிர்படுற ஒவ்வொருமே 7ஆம் இடம் தான். சந்திராசனம் நடக்குது, ஒருத்தருக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. எதிர்த்தாப்புல வர்றவன் தான் நம்மளுக்கு சச்சரவை ஏற்படுத்துவான். அது மனைவியா, பங்குதாரரா, எதிர்த்தாப்புல வர்றவங்க ஒரு நுட்பம். ஜென்ம ராசி நல்ல சுக அனுபவங்கள் எல்லாமே கிடைக்கும். 10ஆம் இடத்துக்கு ராசிக்கு தான் கோச்சாரம், லக்னத்துக்கு கிடையாதுங்க. துலாம் ராசியில என்ன லக்னமா நீங்க இருங்க, ராசிக்கு தான் கோச்சாரம். ஜூன் 2ல இருந்து 10ஆம் இடத்துல அற்புதமா குரு வந்து உட்கார்றாரு. குரு வந்து ஆகாதவர் தான். 10ஆம் இடத்துல வந்து உட்காரும் பொழுது வருமானம் தான் நமக்கு முக்கியமா. சிறு வியாபாரமோ, பெரிய வியாபாரமோ, விவசாயமோ, எதுவோ வீட்டுக்கு வருமானம் வரணும், சிறக்கும். ஒரு வருஷ காலம் 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரைக்கும் காடு கிஃப்ட். அந்த ஒரு வருஷ காலம் சிறப்பா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்ப
கோல்சாரத்துல 10ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன் வருதுங்க. ஏற்கனவே நீங்க என்ன லக்கணமா இருக்கட்டும், லக்கணப்படி இந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணப்படி தொழில் பாவம் கம்மியா இருந்து, டிரான்சாக்சன் 2ஆம் இடம் கம்மியா இருந்து, லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய 11ஆம் இடம் பிரபலம் இல்லாம இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் இந்த 2 பிளாட்பாரம் வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகளுக்கும் துயரங்கள் இருக்கும். அது வேணாம், அது யாருக்காவது ஒண்ணுதான். முழுசா கோச்சாரம் அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம். இப்போ வருமானமே இல்லை, ஓடவே இல்லை. ஒரு சிறு வியாபாரிகளுக்கு உங்களுடைய நேரப்படி வீட்டில் எல்லாருக்குமே அஷ்டமஜம் 7 சனி இருந்தால் கொஞ்சம் பின்னடைத்தான் செய்யும், பொறுத்து தான் போகணும். அந்த இடங்கள்ல அந்த 30-31ஆம் தேதி 10ஆம் இடம் செழிக்குதுங்க. தொழில் செய்கிற எண்ணங்கள் உருவாகலாம், தொழில் சிறக்கலாம், தொழில் நல்ல வருமானம் வரலாம். 10ஆம் இடம் பேரு புகழ் கிடைக்கும். 10ஆம் இடம் ஒருத்தர் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லுவீங்க, நிறைவேற்றுவீங்க. இதுதாங்க ஏப்ரல் 1 to 3 11ஆம் இடம் லாபம். இந்த 10ஓட சம்பந்தப்பட்டதான் லாபம். தொழில் லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர் இருந்தால், ஒவ்வொரு வீடும் சொல்றேன், மூத்த சகோதரர் உங்களுக்கு இருந்தால் மூத்த சகோதரர் லாபம், உறவு முறையை சிறைக்கும். இளைய மனைவி, முதல் மனைவி தோசை முடிஞ்சு 2ஆம் மனைவி பார்க்குறோம், ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்தாங்க, இந்த போயிட்டு சொல்றோம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க தசாபதி அந்தரப்படி இருந்தால் இந்த 11ஆம் இட வெளிச்சத்துல அவங்க பதில் சொல்லுவாங்க. 10 நல்லா இருக்கு, 11 நல்லா இருக்கு, லாபங்கள் இருக்கும். அமைப்பு 12க்கு வருது, செலவினங்கள் வரும். 10ஆம் இடம் தொழில் சிறந்து லாபம் கிடைச்சு சுபவரியமாகுது. கிரகங்கள் ஒரு நிலையில உணர்ந்தோம்னா கண்டினியூட்டி இருக்கும், சுபவரியங்கள் கிடைக்குங்க. உங்க வயசுக்கு தக்கன சுபவரியம் செய்யலாங்கிற எண்ணங்கள் வரலாம், சுபவரியம் செய்யலாம், பெரிய அளவில் செய்யலாம், சிறிய அளவில் செய்யலாம், ஆனால் செய்வீர்கள். இப்ப விருச்சிக ராசிக்கு பாக்கிய சார்ந்த குரு வராருங்க. யோகமில்லாத ஜாதகர்கள் கூட, யோகமில்லாத ஜாதகத்தை கொண்ட பரிச்சை மாணவர்கள், வேலைக்கு போறவங்க, வாக்கால் பிழைப்பவர்கள், தொழில் செய்பவர்கள், விவசாயம் பண்றவங்க, எதுவா இருந்தாலும் சிறு குறு தொழில் செய்யறவங்க, இழுபடியான ஜாதக அமைப்பு கொண்டவங்க 1 வருஷ காலம் நல்லா இருப்பீங்க. ஏன்னா பாக்கியத்துல குரு பகவான் உட்கார்றாரு. 9ஆம் இடம் எல்லாமே பாக்கியம். அப்பா பாக்கியம், அம்மா பாக்கியம், எல்லாமே பாக்கியம் தானே. மனைவி பாக்கியம், குழந்தை பாக்கியம் சிறக்கும். கண்டிப்பா நம்ம விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல மாற்றம். எல்லா ராசி அன்பர்களுக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கடகத்துல குரு உச்சமாவார். போன 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒளி குறைஞ்ச அமைப்பு, சனியோ செவ்வாயோ பார்த்த அமைப்புல இருக்கும், எடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த வட்டம் பரிபூர்ணமா எந்தவித பாவ தொடர்பும் இல்லாம குரு பகவான் அற்புதமா அந்த இடத்துல 1 வருஷ காலம் இருப்பார். விருச்சிகத்துக்கு ஒரு பொற்காலம் சொல்லிடலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் வராருங்க. ஏப்ரல் 30-31. பாக்கியங்கள், தந்தையார் அனுகூலம், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் பாக்கியமா உங்களுக்கு கிடைக்கும். ஒரே வார்த்தை சொல்லிடலாம். பிள்ளைகளையும் பாக்கியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள், தொழில் இல்லாதவங்களுக்கு கிடைக்கும். சரியா, அனைத்தும் பாக்கியம் கிடைக்கும். ஒரே வார்த்தை முடிச்சிடலாம், குழப்ப வேணாம். ஏப்ரல் 1 to 3ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடம் வருவார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறாருங்க. சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது, சுபத்துவ பாவத்துவம் தான். சனி மொல்ல அடிக்கிறாரா, அடிக்கவே இல்லையா, பெருசா அடிக்கிறாரா, அரவணைக்கிறாரா, இப்படிங்கிறத பார்க்கணும். சுபத்துவ பாவத்துவத்துல அரவணைக்கிறாரு, நல்ல பலன். 10ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது சனியும் பார்க்கிறாரு, ஒளிச்சந்திரன் இருக்கு. தொழில் அமைப்பு போராடி நீங்க வெற்றி பெறணும்னு அர்த்தம். அன்றைய நாள் தொழிலில் முயற்சியோடு நீங்க செய்யணும்னு அர்த்தம். அப்புறம் 11க்கு வருவார், கடைசி வார இறுதியில் லாபம் கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியம், 10ஆம் இடம் தொழில், 11 சிறப்பா இருக்கும் தனுசு ராசி. சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராசிநாதனே பலமாகிறாரு. இப்ப தனுசு ராசியில நல்லா கவனிங்க, தனுசு ராசியில எத்தனை லக்கணம் இருக்கும்? லக்னாதிபதி பலவீனப்பட்டு, ராசி எதுவும் பலவீனப்பட்ட ஜாதகம் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த அமைப்புல தடுமாறிக்கிட்டு இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும். அந்த அமைப்புக்கு இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு பகவான் தனுசு ராசி அதிபதி குரு உச்சமாகிறாருல 8ல தூரதச பயணம் போவீங்க. இப்போ உள்ள தசாபதி அந்தரப்படி வெளியில போய் பிழைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க ஒண்ணுமே இல்லை, வெளியில பிழைக்கிற பிழைப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி அமைப்புலாம் வருமானம் பேசி பிழைக்கிறோம். இது பூரா 2026 ஜூன்ல இருந்து 27 ஜூன் வரைக்கும் ஒரு அற்புதமான காலம். அவங்க தசாபதி படி 1 வருஷ காலம் நீங்க இப்பவே திட்டமிடலாம். எதிர்காலத்தை முன்னாடியே சொல்றது தாங்க. 100% சொல்ல முடியாது யாரும், 70% சொன்னாலே போதும். மற்றதெல்லாம் இறைவன் கையிலங்க சில விஷயம். சரியா? அப்ப தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல 11 லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 9, 10, 11 இருக்குது. குரு ஜூன் மாதத்துல இருந்து நீங்க பலம் பெறுவீங்கன்னு சொல்லி முடிச்சிடலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வார தொடக்கமே சந்திராஷ்டமம் வருதுங்க, சொல்லி ஆகணும். 8ஆம் இடத்துல ஒளிச்சந்திரன். 8ஆம் இடம் ஒளியா இருந்தா திடீர் அதிர்ஷ்டம் சொல்றோம்ல, அது மற்ற கிரகங்களுக்கு தான், சந்திரனுக்கு இல்லை. சந்திரன் மனசு 8ஆம் இடத்துல தடுமாறும்னு எடுத்துக்கிறணும். ஒளியா இருக்கு இந்த சந்திராஷ்டமம், சுப சந்திராஷ்டமம் சொல்லலாம். இருந்தாலும் சந்திராஷ்டமம் தாங்க. முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு அவரை சந்திக்காம விட்டோம்னா அடுத்து பார்க்கவே முடியாதுங்கிற அமைப்புல இருக்கிறவங்க
நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம பயன்படுத்த நல்ல ஓரை பார்த்து செஞ்சுக்கோங்க. பரவாயில்ல, இன்னைக்கோ நாளைக்கோ பிடிச்சுக்கலாம்னா சந்திராஷ்டம் போகட்டும். தொடக்கம் பிள்ளையார் சொல்லி நம்ம செய்யற செயல்கள் மனம் தடுமாறாம மனம் ஒன்றுதலோட செய்யணும். திருமணத்துக்கு சந்திராஷ்டம் ஆன் பண்ணி எதுக்கு பார்க்குறோம்? மனசு ஒருநிலைப்படுத்திக்கணும். இல்லைன்னா எங்கேயோ சிந்தனை போகும், நமக்கு தெரியாது. ஃபங்க்ஷனில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு குறை தெரியுமா, அதுக்கு தான் சந்திராசிரமத்தை நீக்கணும்னு சொல்கிறோம். இதில் சுபத்துவ பாவத்துவம் பார்க்கக்கூடாது, சந்திராசிரமம் போயிடணும். அது திருமண அமைப்புக்கு. மற்ற முடிவுகளுக்கு நான் சொல்கிறத பார்த்துக்குங்க. முக்கியமான முடிவுகளுக்கு ஹோரை பார்த்து எடுக்கணும். சந்திராபிஷம் தவிர்க்கணுங்க. 30, 31. அடுத்து 9ஆம் இடத்துக்கு வராரு. 1, 2, 3 ஏப்ரல் 1, 2, 3 தடைப்பட்ட காரியம் நடக்கும்னு அர்த்தம். சந்திராசிரம் முடிஞ்சு எதுக்கு 9ஆம் இடத்துக்கு வருது? 9ஆம் இடத்துக்கு பாக்கியம், தெய்வ தரிசனம், எல்லாமே பாக்கியம், ஒளியா வருது சந்திரன். தடைப்பட்டது அந்த 9ஆம் இடத்துல சந்திரன் வரும் 2 நாள் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து 10ஆம் இடத்துல வருவார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற எண்ணங்கள் வரும். தொழில் ஆரம்பிக்கலாம், எதிர்காலத்தில் ஆரம்பிக்கலாம், திட்டமிடலாம். சிறு வியாபாரிகள் கூட தொழில் சிறக்கும். ஆரம்பம் நல்லா இல்லை, இந்த வார கடைசியில தேவையான வருமானத்தை கடவுள் கொடுப்பார். இப்ப மகர ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துல உச்சமாவார் குரு. ராசியை பார்ப்பாரு. சகல விதத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. கும்பராசி அன்பர்கள், ஜென்மச்சனியில அவதிப்பட்டு கொண்டிருந்தீங்க. எல்லாரும் கிடையாது. ஜென்மச்சனியில நல்ல விஷயங்கள் நடத்த வீடு கட்டினவங்களாம் இருக்காங்க. என்கிட்ட பார்த்தவங்க சுபத்துவம் அபாவத்துவம் தசாபுத்தி அற்புதமான ஜாதகம், ஒளியான ஜாதகம். என்ன தடுமா சனி கெடுத்து போறாரு? என்ன ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு 1க்கு 2 தான் முயற்சி செய்வார். சனிதான் அப்படின்னு உணர்ந்துக்கிறணும். அடுத்து புலிட்டு தப்பிச்சு சிங்கத்துல மாட்டின சொன்னா அதே மாதிரி ஜென்மச்சனி முடிஞ்சு ராகு வந்து உட்கார்றாரு. குரு பார்வை 10வது. இப்படி எல்லாம் அமைப்பு இருக்குங்க. இப்ப கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த உடனே 7ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு. 7ஆம் இடம். இப்ப என்ன லக்கணமா இருங்க கும்ப ராசிக்காரவங்க, லக்கணப்படி பலவீனம் இருந்து நீங்களே கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத அமைப்பா இருக்கீங்க. அந்த தசாபத்தி ஓடுது, ராசிக்கும் அது இணையுது, கண்டிப்பா பலவீனம் இருப்பீங்க. அப்ப 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க, மனைவி ஃப்ரெஷ் ஆவாங்க, தொடர்பு கொள்றவங்க ஃப்ரெஷ் ஆவாங்க, கூட்டுத்தொழில் வைக்கிற எண்ணங்கள் வரும். ஏற்கனவே அந்த தசாபத்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே நேரம் அந்த யோசிக்க கூட நேரம் இல்லாமல் இருக்கா, இப்ப இந்த யோசனைக்கான நேரத்தை கடவுள் கொடுப்பார். இதுதான் கோல்சாரம். ஏப்ரல் 1 to 2, 3 தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் எல்லாருக்கும் பாதிக்குமா? இல்லை. ஆரம்பத்துல பலவீனமா சந்திரன் இருந்து 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு தசாபுத்தி அமைப்பு ஒளி இல்லாத அமைப்புல இருக்கும் பொழுது சந்திராஷ்டமம் வந்தாலும் தசாபுத்தி அந்தரங்களும் கடுமையா இருக்கும்போது சந்திராஷ்டம் பாதிக்கும். இப்ப ஒளிச்சந்திரன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிவுகளை, அதாவது முக்கியமான முடிவுகளை தவிருங்க. அவசியமா செஞ்சுதான் ஆகணும்னா கண்டிப்பா செய்யுங்க, ஓர பார்த்து. அதான் விஷயம். அடுத்து 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வருவாரு. பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த முடிவு எடுக்கிற விஷயங்கள் தள்ளி போடுறதை செய்ய போறீங்க. செய்ய நம்மளால இது கிடையாது. கிரகங்கள் நகழ்த்தும். ஒவ்வொரு வினாடியும் கிரகங்கள் செயல்கள் தான் உணர்ந்தோம்னா நமக்கு துன்பம் இல்லை. சரி, வேலை தடமாற்றம். பலவீனமான ஜாதகத்துல வேலையே இல்லை, வேலைக்கு போற எண்ணமே இல்லை, வேலை நல்லாவே இல்லை, வேலையில இருந்து அவதிப்படுறோங்கிற அவர்களுக்கு பூரா கும்பத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான். ஏற்கனவே கும்பத்துக்கு பண வரவையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு ஆதிபத்திய அமைப்புல ராசிக்குங்க, லக்கணத்துக்கு இல்லை. நீங்க எந்த லக்கணமாகவும் இருங்க கும்பத்துக்கு, அந்த லக்கணப்படி தசாபதி அந்தத்தின் வழியாக இந்த கோல்சார பலன் சொல்றேன். 6ஆம் இடம் செழிக்கும். தாய்மாமனுடைய உறவுகள், உங்களிடத்துல தாய்மாமன் இருந்தா தானே, இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப 6ஆம் இடம் செழிக்கும் பொழுது உங்களுக்கு வேலை அமைப்பு என்னன்னு தொடரலாம். வேலையில அதிருப்தியா இருந்தீங்கன்னா நல்லபடியா வரலாம். ஒரு சிறப்பாகவே முதல்ல எப்படித்தான் அன்போட குடும்பத்துல வள்ளுவர் வாசிக்கும் போல இருந்தாலும் தற்காலத்துக்கு வருமானம் இருந்தா தான் வள்ளுவர் வாசிக்கா இருப்பாங்க, இல்லைன்னா இல்லை. இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. உண்மையான அமைப்பு இதுதான், காலத்துக்கு தகுந்த பலன். அப்ப 6ஆம் இடம் செழிக்கும் பொழுது ஒரு வருஷம் நல்லபடியா அமைப்பாக கண்டிப்பா கும்பராசிக்கு இருக்குமுங்க. இறுதியாக மீனராசிங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? மீனராசிக்கு சந்திரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வராருங்க. 6ஆம் இடம் வேலை. இதுவரை வேலை இல்லையா, வேலைக்கிற எண்ணங்கள் வரும். வேலையில் இருக்கல, திருப்தி இல்லையா, திருப்தி வரும். நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சின்ன 3 கான்செப்ட் தான்: எண்ணம், செயல், முன்னேற்றம். சின்ன வேலை பெரிய வேலை கிடைக்கும். அதுக்கு ஆதாரமா இந்த நாள் உங்களுக்கு அமையும். 30, 31 தேதிகள்ல, மார்ச் 30, 31 தேதிகள்ல. அடுத்து மீனராசிக்கு ஜென்மச்சனி. இப்ப அதையும் நம்ம சொல்ல மறக்கக்கூடாது. ஜென்மத்துல சனி இருந்தாரு, அபூர்வ தசாபதிக்கு தக்கன மீனராசி என்ன லக்கணமா இருக்கலாம், லக்கணம் பலவீனமானவர்கள் இருக்கலாம், லக்கணம் அப்படிப்பட்டவர்களுக்கு ராசியும் சேர்ந்துக்கிறோம். ஜென்மத்துல சனி இருக்கும்போது ஓத்திரம் தான். சுக்கிரனும் போய் அங்கே சுபத்துவப்படுத்துறாரு, நம்ம மேலோட்டமா பார்ப்போம். அப்ப ராசி 8ஆம் இடம், ஆரோக்கிய ஸ்தானாதிபதி காரகன் சனி ராசியில உட்காந்துருக்காரு. ராசி பலவீனமா மிதுனத்துல உச்சத்துக்கு போனாதான். மிதுனத்துல ஓரளவு தான் ஒளி, சரியா, ஓரளவு ஒளியோட இங்க இருக்காரு. 10வது. அப்ப சனி உபத்திரத்தை கொடுக்கும் அந்த தசாபத்தி நடந்தா.
சரியா? அப்படி இருக்கும்போது லக்கணத்துக்கு கோச்சாரம் கிடையாது. எவ்வளவு நுணுக்கம் இருக்கு பாருங்க. லக்கணத்தை எதுக்கு பார்க்கணுங்கிறத நிறுத்துக்கிறோம், அதுக்கு பிறகு ராசி தான் செயல்படும். ஜென்மத்துல உபத்திரவம், நோய் ஸ்தானம், ஒரு ஆபரேஷன் பண்ணவங்க துன்பப்படுவீங்க. இங்க ஒண்ணும் இருக்காது, ஒரு பயத்துக்கு சனி பயத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கும். மனைவியுமே துன்பப்படுவாங்க. இப்ப மீனராசிக்கு சுக்கிரன் சனியோட சேர்ந்திருக்கா, இவருக்கும் ஆரோக்கியம். ஆரோக்கிய ஸ்தானம் நல்லா, ராசி பலவீனப்பட்டா ஆரோக்கிய ஸ்தானம் நல்லா இருக்கணும். ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு 10வது. ஆரோக்கிய ஸ்தான சனிட்ட போயிட்டாரு. அப்ப ஜென்ம ராசியில துன்பப்பட்டு இருக்கீங்க. 7ஆம் இடம் பார்க்கறதுல மனைவியும் துன்பப்படுவாங்க. எல்லா மீனராசி கிடையாது. ஏற்கனவே 7ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு என்ன லக்னமா இருந்தாலும் எவ்வளவு நுணுக்கங்களோட பாருங்க. அப்ப 7ஆம் இடத்துல இந்த இப்ப மனைவியும் இவருமே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7ஆம் இடத்துல ஒரு ஒளி வரும்பொழுது துன்பங்கள் கொஞ்சம் குறையும். டாக்டர்கிட்ட போக வேணாம்னு மனைவி அடம் பிடிக்கிறாங்க. அவங்களுடைய பிராப்தப்படி அவருடைய குணப்படி போய் நிவாரணத்துக்கு வழியை காட்டும். ஒளி தான் ஜோதிடம் 7ஆம் இடம். சரியா? சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு, சந்திரன் இங்க இருக்காரு. அப்ப சனி அந்த சந்திரனோட ஒளியை குறைச்சாலும் மிச்ச ஒளி இருக்குல்ல, அதை வச்சு பார்க்கணும். அற்புதமா இருக்கும். 8ஆம் இடத்துக்கு சந்திரன் சந்திராசிரமம் வராரு. வார கடைசி நான் சொல்றது. சரியா? வார கடைசி 4ஆம் தேதி 5ஆம் தேதி என்ன நடக்கும்? மனம் தடுமாறாது. சந்திரன் ஒளியா இருக்காரு. ஆரோக்கியம் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன். அப்ப 8ஆம் இடத்துல சந்திரன் இங்க வரும் பொழுது குரு பார்வை கிடைக்கும். சந்திராஷ்டமம் மீனத்துக்கு தற்பொழுது பாதிக்காது. இப்ப மனசு பாதிக்கிறதுனா வேற என்ன பாதிக்கும்? சந்திரன் 8ஆம் இடம் தானே, அதிர்ஷ்டத்தை தேடுவீங்க, தடை விலகும். உடல் ஆரோக்கியம் அந்த கடைசி நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாம் அற்புதமா இருக்கும். அப்ப கவனம்னா என்ன? உணவு எடுத்துக்கிறது கவனமா இருக்கணும். போதுமான உணவு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும். இப்படி போயிடும். பலன்களை தொடர்ச்சியா நீங்க பாருங்க. அன்றாட வாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய பதிவுகளை நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலிட்டு நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவு நுணுக்கமாக தான் சொல்றேன். அடுத்தடுத்து சில இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு பலன்கள் வரும் அந்த காலத்துல. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.